இப்போ டேஸ்டியான ஆட்டு ஈரல் வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. ஈரல் வறுவலுக்கு தேவையானது: ஈரல் 300 கிராம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் தனியாத்தூள் கலந்தது 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு, எண்ணெய். கடாய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஈரலை போட்டு வதக்கணும். ஈரல் நல்லா கலர் மாற வச்சு வதக்கணும். இப்போ கலர் மாறிடுச்சு. இதில் மிளகாத்தூள் தனியாத்தூள் கலந்தது 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். ரொம்ப போட்டுடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப உப்பு ஜாஸ்தியாக இருக்காது, கம்மியாக தான் இதுவாகும். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கணும். இதுலேயே மிளகுத்தூள் எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இதெல்லாம் ரொம்ப வேக வச்சா ரஃப் ஆகிடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, இவ்வளோ தான் போடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்து எல்லாம் தண்ணி எல்லாம் சுண்டி வந்துடுச்சு. நீங்கள் இதை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா இது உள்ளே போயிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இவ்வளோதான். இப்போ சுவையான ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு.